இன்றைக்கி நம்ம சென்னா கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் வெள்ளை சுண்டல் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க செய்யலாம். இங்கே ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துருக்கேன். தக்காளி, ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், இங்கே இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் சுண்டல்லையும் வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இங்கே நான் திக்கான தயிர் ஒரு கப் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். இந்த தயிரில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், முந்திரி 2 சேர்த்துக்கலாம், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். இங்கே நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அது 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த எல்லாமே மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தயிரோடு சேர்த்து அரைச்ச மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற வெள்ளை சுண்டலை சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் எடுத்து வேக வச்சுருக்கேன். நம்ம அரைச்ச மிக்சர் ஜார்லேயே நான் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதை நம்ம கலந்துக்கலாம் அந்த மசாலாவோட. ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தாலே போதும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதி விடுங்க. அப்புறம் இந்த தயிர் சேர்த்து செஞ்சிங்கன்னா, தயிரில் மசாலாலாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். சப்பாத்தி பூரிக்கெலாம் இந்த சென்னா கிரேவி அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.